ஐயோ, தெரியாம நான் இதை சாப்பிட்டுட்டேனே, இதுல இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொன்னாங்களே, அப்ப எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் காய்கறி வாங்க போயிருந்தேன். அப்போ கூடவே வாட்டர் மெலனும் வித்துட்டு இருந்தாங்க. சரி, கிலோ எவ்வளோன்னு கேட்டால் 20 ரூபான்னு சொன்னாங்க. ஓகேன்னு வாங்கிட்டு வந்தோம். இப்போ இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. எவ்வளோ ஒரு கிலோன்னு கேட்டதுக்கு 10 ரூபான்னு சொல்றாரு. அதுக்கு அப்படியே பாதியாக கம்மியாயிருக்கு. ஏன் இப்படி இன்னும் அதிகமாக தானே ஆகணும் வெயில் காலத்தில், ஏன் கம்மியாச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஓ இதில் இன்ஜெக்ஷன் போட்டதா ஒரு பொருளை கிளப்புனாங்கல்ல, அதனால தான் இப்போ ரேட்டு கம்மியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும்போது அதை நம்புறமோ இல்லையோ, ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம சம்மந்தப்படும் போது, எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் மெலன், இதை நான் சாப்பிடும்போது இதுக்கு சொன்ன அந்த இன்ஜெக்ஷன் போட்ட வீடியோ அதை நான் பார்க்கும்போது அதை நான் நம்பணும் இல்லையோ, ஆனால் அந்த வீடியோ என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இதில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன வீடியோ அந்த மைண்ட்குள்ளே போயிட்டே இருக்குது. நான் லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தார் வீட்டுக்கு. அதை நான் கட் பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கும்போது எங்கள் மாமியார் கேட்குறாங்க, இதில் தான் ஏதோ ஊசி போடுறாங்களாமே, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க எங்கள் ஊரில் வந்து இதை விளைவிக்கிறத பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்கு அது தெரியல இதில் போடுறாங்களா இல்லையான்னு. ஆனால் அந்த நியூஸ் பார்த்துருப்பாங்க போல், அது வந்து கரெக்டாக கேட்குறாங்க. அதனால அவங்க சாப்பிடாமே இருந்திருக்கிறாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு கேட்டுக்கினாங்க. நிறைய பேர் அது உண்மைன்னு நம்பி வாங்காமையும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக அது ஃபேக் நியூஸ் தான். அப்படியே போட்டிருந்தாலுமே இதை நான் சாப்பிடுவேன். நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குதுங்க. கெமிக்கல் இல்லாமல் இப்போ நம்ம எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. இது வந்து சும்மா கிளப்பி விட்ட பொருளி. இப்போ வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நல்லா மூவ் ஆகணுன்றதுக்காக கிளப்பி விட்ட பொருளி. வெயில் காலம்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த தர்பூசணியாக தான் இருக்கும். இது தெளிவாக தெரியுது, இது மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் இது யாரும் நம்பாதீங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க.